ரோஜாப்பூ இதழ்களை கொண்டு பாதாம் பிஸ்தா பருப்புகளை தூவி அழகா இருக்கும் என் கலாக்கந்து ஸ்வீட்டு. 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. அதுவும் இவ்வளோ டேஸ்டியான ஸ்வீட். 400 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 400 கிராம் கண்டன்ஸ் மில்க்கும் இந்த பன்னீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தாங்க நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது கொஞ்சமாக அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மில்க் பவுடர் இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. கண்டன்ஸ் மில்க்கும் பன்னீரே போதுமானது. இப்போ அதில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அது நல்லா இறுகிடும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் நெய்யை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கிளாஸ் பவுலில் பேக்கிங் ஷீட் இருந்தால் போடுங்க, இல்லைனா அந்த கிளாஸ் பவுல்லே கொஞ்சமாக நெய் தடவி இந்த கலாக்கந்தை போட்டு அழகாக ஒரு ஸ்பூன் எடுத்து சரிசமமாக படுத்திடுங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு, குங்குமப்பூ எல்லாம் தூவி ஒரு 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து அழகாக அந்த பவுல்லேருந்து வெளியில் எடுத்து கத்தியில் அழகாக கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்.